ஓகே, அன்அசர்டைன் கூட்ஸுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, as already we studied that the unascertained goods are those which are not specifically identified at the time of contract of sale இல்லையா. அதாவது அன்அசர்டைன் கூட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுதான் இங்கே விஷயம். த ஓனர்ஷிப் இன் த கேஸ் ஆஃப் அன்அசர்டைன் கூட்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த பையர் சப்ஜெக்ட் டு த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ஃபாலோவிங் கண்டிஷன். அப்போது ஓனர்ஷிப் வந்து அந்த அன்அசர்டைன் கூட்ஸில் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா, அந்த பையர் இல்லையா, பையருக்கு வந்து சில ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணும்போது தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது அதில் வந்து சில 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து when the goods are அசர்டைன் மாதிரி கூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது அசர்டைன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அளந்து பார்க்குறது, அதை கால்குலேட் பண்ணி பார்க்குறது, அதுதான் அசர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் த கூட்ஸ் டு பி டெலிவர் அண்டர் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆர் ஐடென்டிஃபைட் அண்ட் செட் அப்பார்ட். இப்போ 100 கிலோ தக்காளி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒரு 10 கிலோ தக்காளி மட்டும் தனியாக பிரித்து அதை தனித்தனியாக அதை வந்து கொண்டு வரது தான் இந்த அசர்டைன் அப்படிங்கிற ப்ராசஸ். இட் இஸ் அ யூனிலேட்ரல் ஆக்ட் ஆஃப் த செல்லர் அலோன் டு ஐடென்டிஃபை அண்ட் ஐசோலேட் த கூட்ஸ். இது வந்து யூனிலேட்ரல்னால் என்ன, அவர் அந்த செல்லர் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும் இல்லையா, அந்த கூட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவர் கேட்பார், இந்த மாதிரி 4 விதமான கூட்ஸில் வந்து எனக்கு இதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுதான் அடுத்தது when the goods are appropriate to the contract. அப்போ வந்து கான்ட்ராக்ட்க்கு வந்து சூட்டபுளாக இருக்குது இல்லையா, அப்போ 2 பேருக்குமே ஓகே அந்த கூட்ஸ் வந்து பார்க்கும்போது. when the goods are appropriate to the contract அப்படின்னா, அப்ரோப்ரியேஷனுங்கிறது வந்து இஸ் த ப்ராசஸ் விச் த கூட்ஸ் டு பி டெலிவர் அண்டர் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆர் ஐடென்டிஃபைட் அண்ட் ஐசோலேட்டட் வித் த கன்சென்ட் ஆஃப் த செல்லர் ஆஸ் வெல் அஸ் த பையர். இப்போ அப்ரோப்ரியேஷன் அப்படிங்கிறது வந்து 2 பேருக்குமே ஓகே ஆகிருக்கும். 2 பேருமே பார்த்து செலக்ட் பண்ணி டெலிவரபிள் ஸ்டேட்டில் இருக்கும். It is a bilateral act of the seller and the buyer to identify and isolate. இதில் பைலேட்ரல் ஆக்ட்னு அப்படிங்கிறது வந்து 2 பேருமே வந்து 2 சைடுமே ஓகேவாக இருக்கிறது சரியா. இதில் வந்து பையர் ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Buyer to identify and isolate the goods. In other words, where the goods identified and isolated are put into boxes or any container with the consent of the buyer. இன்னொன்று என்னன்னு சொல்ல அப்படின்னா, ஒரு கூட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ணுறது, இது வந்து என்னென்னா பாக்ஸில் போட்டு வைக்கணும், இல்லை ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கணும் பையர்கிட்ட கேட்டுட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்ரோப்ரியேஷன். அப்ரோப்ரியேஷனுங்கிறது வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உள்ளே சேர்க்கறது தான் அப்ரோப்ரியேஷன்ஸ். அந்த ஒரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஏ அப்படிங்கிறது வந்து பிக்கு வந்து அவர் என்ன ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாரோ அதை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. இப்போ ஆயில் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆயில் வந்து பி சப்ளை பண்ணுற பாட்டிலில் தான் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஆயில் ஒருத்தர் தயாரித்து கொடுத்துருவாரு, ஆனால் அதுக்கான பாட்டில் ஃபில் பண்ணக்கூடிய கண்டெய்னர் வந்து பியோடதாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட். ஓகே, இட் இஸ் அன் எஃபெக்டிவ் அப்ரோப்ரியேஷன் அண்ட் த ஓனர்ஷிப் ஆஃப் ஆயில் கூட்ஸ் பாஸ் டு த பையர்ஸ் when the oil is filled into the bottle. அப்போ வந்து ப்ரொடியூசர் வந்து ஏதான், ஆனால் பேர் யாருக்குன்னா அந்த டப்பாவில் போட்டு பி வந்து வாங்கிக்கிறதுனால ஓனர்ஷிப் வந்து அவருக்கு பாஸ் ஆயிடுது அது அப்போவே. In this case, the buyer gave his consent to the appropriation by supplying the bottles. அப்போ இந்த சமயத்தில் வந்து பையர் வந்து அவரோட சம்மதத்தை கொடுக்கணும் பாட்டிலில் சப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்தது டெலிவரி டு த கேரியர், யார்கிட்டையாவது நம்ம கொடுத்து அனுப்புறது. Where the sellers delivers the goods to a carrier for the purpose of transmission to the buyer, he is deemed to have unconditionally appropriate the goods to the contract. ஒரு செல்லர் வந்து அந்த கூட்ஸை வந்து ஏதோ ஒரு கேரியர் மூலமாக வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணும் பண்ணால் அவர் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் என்ன பண்ணிக்கணும், அந்த கூட்ஸை வந்து அவர் அப்ரோப்ரியேட்டாக கொண்டு போய் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த ஒன்லி கண்டிஷன் இஸ் தட் த செல்லர் ஷுட் நாட் ஹாவ் ரிசர்வ் த ரைட் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் த கூட்ஸ். ஆனால் மெயினான கண்டிஷன் என்ன அப்படின்னா, செல்லர் வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த டிஸ்போசல் பண்ணுற ரைட்ஸை வந்து அவருக்கு ரிசர்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வேர் த ரயில்வே ரெசிப்ட் ஆர் த பில் ஆஃப் லேடிங் இஸ் மேட் அவுட் இன் த நேம் ஆஃப் த பையர். ஓகே, இப்போ ஒரு ரயில்வே ரெசிப்டோ இல்லை பில் ஆஃப் லேடிங்கோ வந்து ஒரு பையரோட நேமில் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா, the presumption is that the seller has not reserved the right of disposal of the goods. இங்கே வந்து அசியூம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, செல்லர் வந்து அந்த குட்ஸை வந்து டிஸ்போசல் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படிங்கிறத இங்கே கான்செப்ட். ஓகே, the property in such goods passes to the buyer immediately on delivering them to the
கேரியர். அந்த கூட்ஸோட ப்ராப்பர்ட்டி வந்து பையருக்கு இம்மீடியட்டாக என்ன ஆகுது, பாஸ் ஆகுது கேரியர் மூலமாக டெலிவரி பண்ணும்போது. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா goods sent approval or on sale or return basis. அதாவது கூட்ஸ் வந்து நம்ம என்ன பேசிஸில் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அப்ரூவல் ஆயிடுச்சு இல்லை நான் ரிட்டன் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேசிஸில் வந்து அனுப்புறது. கூட்ஸ் சென்ட் ஆர் அப்ரூவல் ஆர் ஆன் சேல் ஆர் ரிட்டன் பேசிஸ் மீன்ஸ் கூட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் த பையர் ஹேஸ் ஆப்ஷன் எய்தர் டு ரிட்டன் ஆர் ரீடைன். இதில் வந்து நான் ஒன்றும் வச்சுக்கவே இல்லை, நான் திரும்ப ரிட்டன் கொடுத்துருவேங்கிற பையரோட ஆப்ஷனோட தான் இந்த கூட்ஸை வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மெயினான கண்டிஷன்ஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸ்பெசிஃபிக் குட்ஸ் ஆனாலும் சரி, அன்அசர்டைன் குட்ஸ் ஆனாலும் சரி, இந்த மாதிரி இருக்கிறது. ஓகே.